అందరికీ నమస్కారం. యాక్చువల్గా తమిళ పునర్జన్మం అంటానే చెప్తారు కదా. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த புனர்ஜன்மம் கர்மா இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. எந்த ரிலீஜன்லையும் கிடையாது. இந்தியாவில் தோன்றிய இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம் இதில் மட்டும்தான் புனர்ஜன்மம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நான் ஏன் அப்படி பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லை. நம்ம குமார சார் வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, நம்ம கோயில் வந்து சோழர்கள் காலத்தில் அந்த ஸ்டைல்ல கட்டப்பட்டது. எனக்கு கற்பகம் சொன்ன உடனே தான் போய் பார்த்தேன். அந்த கருவறை உட்பட நம்ம போக முடியாது. கருவறை உள்ளாக்க பார்த்தீங்கன்னா அழகா நம்ம கங்கை கொண்ட சோழபுரம், நம்முடைய தஞ்சாவூர் பிரகதீஸ்வர வலயம் அது போல அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். ரொம்ப கால்குலேட் பண்ணி ரொம்ப அழகா கட்டினார். ஏன் இந்த மாதிரி இவர் பண்றாருன்னு எனக்கு முதல்ல புரியல. அப்புறமா தான் புரிஞ்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம தலைவர் சங்கர்ராவ் ஒன்று கேட்டார் பார்த்தீங்களா, அரசியலுக்கு வாங்க இல்லைங்களா, அரசியலுக்கு ஒன்று சேரணும், எல்லாரும் அரசியல் வரணும். அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ஒண்ணுதான். ஏன்னா போன ஜென்மத்துல அவர் தான் சோழ நாட்டினுடைய நம்ம ராஜராஜ சோழனாக இருந்திருக்கிறார். நம்ம சங்கர்ராவும் சரி, சங்கர்ராவ் வந்து ஜனநாயகன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மக்கள் விரும்புகின்ற ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். நிச்சயமா இருந்திருக்கோம். ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, என்ன ஆச்சரியம்னா திருச்சியில குமாரன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, எப்படி தஞ்சாவூர்ல மிகப்பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறதோ அது போல திருச்சியில நம்ம எஸ்கேபிசி வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயிலை அவர்கள் வந்து அமைக்க போகிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பாருங்க, எப்படி தஞ்சாவூர்ல மிகப்பெரிய கோயிலை அமைத்தார்களோ அந்த மாதிரி எஸ்கேபிசி மினியேச்சரா ஒரு சின்ன அழகான கோயிலை அம்பத்தூர்ல உருவாக்கி சக்சஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மிகப்பெரிய கோயிலை வந்து திருச்சியில அடுத்தது சின்ன சின்னதா, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமா இருக்கும். தட்சண பெருமாண்டா ஒரு மிக பிரமாண்டமா ஏற்பாடு போய் கொண்டு இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம தலைவர் சங்கர்ராவுக்கு தோல் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தளபதி. நீங்க சார் ப்ரொஃபசர் சார்லாம் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். நம்ம ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படை தளபதி இருந்தார். அவர் பேர் என்னன்னா கிருஷ்ணன் ராமன் பேர். மிகப்பெரிய அவரை பத்தி எல்லாம் கல்வெட்டு இருக்கு. நம்ம தஞ்சாவூர் கோயில் போனீங்கன்னா சுற்றி மிகப்பெரிய மதில் சுவர் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரே கிருஷ்ணன் ராமன் திருச்சுற்று அப்படின்னு பேரு. அதுக்கு பேரே கிருஷ்ணன் ராமன் திருச்சுற்று பேரு. அவ்வளவு பெரிய கோயில அற்புதமாக பாதுகாத்து வைத்திருந்தது கிருஷ்ணன் ராமன் தான். இப்போ பாருங்க சார், எல்லாருக்கும் சரி நம்ம கோயில் வந்து எப்படி நல்லா நடக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப சுபிட்சமா இருக்கணும், எப்பயுமே ஒரு தளபதி மாதிரி இன்றைக்கு நம்ம குமார் சார் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிச்சயமா நம்ம நிச்சயமா தெரிவிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம அந்த கோயிலை கட்டும்பொழுது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஸ்தபதி வந்து உதவி செய்தார். அவர் பேர் என்ன, ராஜராஜ பெருங்கச்சன் குஞ்சரமல்லன்னு பேர். இப்ப இங்க வந்து பிரின்ஸா பிறந்திருக்காங்கன்னு நினைக்கிறான். நம்ம பத்மநாபன் சாரும் சரி, நம்ம ராவ் சாரும் சரி, இங்க இரட்டைகளா பாருங்க, என்ன அற்புதமான ஒரு கோயில். உண்மையிலேயே நான் சொல்ல விரும்பல, சில இடத்துல நான் போயிருக்கேன். சார் பேசணும்னா சார் சொன்னாரு, அந்த கட்ட பாத்ரூம் கூட பிரமாதமா இருக்கணும், பைசா ஓட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லையா அந்த மாதிரி எல்லாமே தேர்ந்தெடுப்பு கற்களாக வரும், எல்லாமே அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கோயில் தான். எனக்கு அப்படியே நான் வந்து சோழ சாம்ராஜ்யத்துல ராஜராஜ சோழனுடைய முக்கியமான ஒரு வரல. இன்னொரு முக்கியமான செய்தி, ராஜராஜ சோழன் வந்து சண்டை போட போகும்போது ஸ்ரீலங்கா போய் சண்டை போட்டிருக்காரு, கடாரம்லாம் அவர் அடிச்சிருக்காரு. அப்ப என்ன ஆச்சரியம்னா, உணவுப் பொருட்கள் இந்தியாவில் இருந்து தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது. இலங்கையில போய் அவங்க இலங்கையில் இருக்கிற உணவு அவர் சாப்பிடல, இந்தியாவில் தான் உணவு எடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் செக்யூரிட்டி ப்ராப்ளம், செக்யூரிட்டிக்காக அவர் செய்திருக்கிறார். ஏன்னா சில விஷத்தெல்லாம் கலந்துருவாங்க, அந்த குழம்பு எல்லாம் விஷத்தை கலந்துட்டு போயிடுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் முடிஞ்சா செத்து போயிடுவாங்க சோல்ஜர். அதனால மட்டும்தான் ரொம்ப உடல்ல சத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப அருமையான அந்த இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த உணவுகள்லாம் கொண்டு போய் தான் அந்த கடாரத்துக்கே அப்படிதான் போனார். என்ன நம்ம அது இன்னொன்னு பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து வந்தியத்தேவனாக நடிக்கிறவர் யார் தெரியுமா? பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் என்ன ஆக்டர், ஒரு பேர் தெரியுமா?
கார்த்தி தான். ஏன்னா அந்த கார்த்திக் டிஃபன் சென்டர் ஓனர் ரவிச்சந்திரன் பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த உணவு படைத்தல பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா நம்ம கோயிலுக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா கோயில் எல்லாத்துலயுமே சரி. அப்புறம் இன்னொன்று உண்மையான மருத்துவமனைகள் ராஜராஜ சோழன் வந்து அவர் படைகள் போகும்போது டாக்டர்ஸ் கூட போயிருக்கு. சும்மா பச்சினை வைத்தியர்கள் அதையெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டா பலாரம் வரைக்கும் போயிருக்காங்க. கோயில் கட்ட போய் கூட பாத்தீங்கன்னா சில மூலிகைகளை வளர்ப்பாங்க. ஏன்னா கையில வெட்டு காயப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மூலிகை பேர் கூட நான் மறந்துட்டேன், டக்குன்னு எனக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல. அந்த மூலிகையை ரத்தம் வந்துச்சுன்னா அந்த மூலிகையை கசக்கி நீங்க போட்டீங்கன்னா அந்த ரத்த காயெல்லாம் மறைஞ்சு போகும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வைத்திய முறையெல்லாம் நம்ம காலத்துல இருந்தது. இன்னைக்கு ரொம்ப அப்போலோ நம்முடைய இது வந்து அழகா உட்கார்ந்து அப்போலோ சுப்பிரமணியன் அண்ணா எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இன்னும் அழகா இன்னைக்கு வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் நிறைய ஊர்ல இன்னும் அது போய் சேரும். அது நிச்சயமா கொண்டு போவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா 10%, 20%, 30% நீங்க சொன்ன மாதிரிலாம் மாஸ்டர் சார் செக்கப்பே நம்ம போகணும்னு ஆசையா இருக்கு. சரி பண்ணிடுவோம் போய் அது அப்போலோ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தோன்றுது. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு நம்ம சக்கரவ சர்ஜியெல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே சொன்னார் அரசியல் எல்லாம் வரணும் அப்படின்னு. ஏன்னா அது நிச்சயமாக இதெல்லாம் நம்மளுடைய குலஜன்மத்துல இருந்து வந்ததாக நான் நினைக்கிறேன். இன்னொரு ரவி சார் போயிட்டார், வயசார் ரவி போயிட்டார். அப்புறம் ஒரு பேங்க் ஒன்று ரன் பண்ணியிருக்கார் ராஜராஜ சோழன். அதுக்கு என்ன பேருன்னா ராஜராஜ உடையார் பெரும் பண்டாரம் வந்து அந்த பேங்க்ல வந்து அவர் லோன் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12.5%. ஆனா அவர் என்ன இன்ட்ரெஸ்டே வாங்காம ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. நம்ம வயவதி சார் என்னன்னா இன்ட்ரெஸ்டே வாங்காம ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. ஸோ நம்ம அந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒன்னாவது வந்துருக்கோம். நம்முடைய ராஜராஜ சோழன் சங்கரராவ் சார் கீழே எல்லாருமே குடிமக்களா இருந்திருப்போன்ற ஒரு எண்ணம் மட்டும் வருது. நவீன் சார் மிஸ்ஸஸ் நவீன் சார் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்துருக்கோம். அதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொல்லணும். ஏன்னா தஞ்சாவூர் கோயில் ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கீமுக்கு என்ன தெரியுமா பேரு? சாவா முன்வா பேராடு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மன்னர் நிறைய பேசினாங்க. சாவா முன்வா பேராடு, சாவா முன்வா பெரும் பசுக்கள், சாவா முன்வா எருமைகள் அப்படின்னு ஒரு 3 ஸ்கீம் வச்சிருந்தாங்க. அது பேர் என்ன தெரியுமா? அட்சய நிதி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அட்சய நிதிங்கிறது பேர். எப்படின்னா இப்ப நாங்க கோயிலுக்கு வந்து ஒரு விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 96 ஆடுகள் நான் கொடுக்கணும். 96 ஆடு கொடுத்தாதான் அவங்க வாங்கிப்பாங்க. இந்த 96 ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா இடையிலுக்கு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க மேய்ச்சி ஒரு தினமும் ஒரு ஆடாக்கு நெய் வந்து அவங்க கோயிலுக்கு கொடுக்கணும். ராஜராஜேஸ்வரர் பெரிய கோயிலுக்கு தரணும். அப்படி இல்லைன்னா 48 பசுமாடுகள் அதை வாங்கிட்டு போய் மேய்ச்சி தினமும் ஒரு ஆடாக்கு நெய் வந்து அவங்க தரணும். இது எவ்வளவு கிடைச்சாலும் அவங்க வச்சுக்கணும். 5 வருஷம் அந்த கான்ட்ராக்ட். ஒவ்வொரு வருஷமும் அரசாங்க அதிகாரிகள் போய் செக் பண்ணுவாங்க. 96 ஆடு வச்சிருக்காங்களா, 48 பசுமாடுகள் இருக்காங்க, அதிகமா இருக்கலாம் அவங்க வச்சுக்கலாம். ஒரு மாடு செட் ஆகும், அது காமன் செட் ஆகிடும். கணக்கில் வந்து 96, 48, 16. இது பேர் அட்சய நிதி பேர். பாருங்க என்ன ஆச்சரியம். இது எப்படி இவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கீம். ஏன்னா ப்ரொபோஸ் பண்ணது நான் யோசனை பண்ணேன். எப்படாது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நிகழ்வு, சரித்திர நிகழ்வு. ஸோ அதான் சொன்னோம் புனர்ஜென்மம் அப்படின்றதுனால ஒரு சமயம் அதனால தான் நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கணும்ன்ற என்ன உணவு இருக்கு. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த நிதிக்கு வந்து நம்ம எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, சமீபத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க லெய்டன் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு காப்பர் பிளேட் நம்ம இந்தியாவுக்கு நம்மளுடைய பிரதமர் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அது என்ன விஜயதுர்கவர்மன் அப்படின்ற ஒரு கடாரத்தில் இருக்கிற ஒரு ராஜா. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பௌத்த விகாரம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா பல்லவர் காலத்துல கூட அந்த ஒரு பௌத்த விகாரம் இருந்தது, அந்த சீர்பட்டத்துல கூட கேட்டுக்கலாம்ன்ற ஒரு கருத்துக்கள் கூட அந்த விஜயதுர்கவர்மன் வந்து ராஜராஜ சோழன் கிட்ட அனுமதி கேட்கிறார். ராஜராஜ சோழன் வந்து அதை பண்றாரு. சரி நீங்க ஓகே நீங்க வந்து கட்டிக்கோங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தலைவர் 5 குமார் சார் 2 அப்போலோ சார் எல்லாரும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, கட்டிக்கோங்கன்னு சொன்ன அதே ராஜராஜ சோழன் என்ன செய்யறது தெரியுங்களா? நீயாவது எவ்வளவு வந்து கட்டிக்கோன்னு சொன்னாங்க. ஆனைமங்கலம்னு ஒரு கிராமம். அந்த கிராமம்னால சாதாரண கிராமம் இல்லை, செழுமையான கிராமம். கிராமம்
அந்த ஆனைமங்கலம்ன்ற கிராமத்தை அதை சுத்தி இருக்கிற கிராமத்தை தானமா கொடுக்குறாரு. இந்த கிராமத்திலிருந்து வருகின்ற எல்லா விளைபொருட்களும் இந்த புத்த விகாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அதை கொடுத்துட்டு அவர் இறந்துக்கிறார். ஒரு ஓலைச்சுவடியில் எழுதிருக்கார் ராஜராஜ சோழன். முன்னாடி வந்தவங்க என்ன சொல்றாங்க, ஓலைச்சுவடியில காணாம போச்சுன்னா ரொம்ப போயிடும், அதை வந்து காப்பர் பிளேட்ல கொண்டு போது ராஜேந்திர சோழன் அந்த காப்பர் பிளேட்ல மாற்றி கொடுக்குறாங்க. அருமையான ஒரு கோயில் வந்து இருந்தது. 1762 வரைக்கும் அந்த புத்த விகாரத்துடைய இடிபாடுகள் நாகப்பட்டினத்துல இருந்து பிரிட்டிஷ்காரங்க இடிச்சாங்க. இந்த ஓலைச்சுவடி, அந்த ஓலைச்சுவடி போய் காப்பர் பிளேட் என்ன பண்ணிருக்காங்க, நெதர்லாந்துல இருந்து வந்தவங்க அந்த டேனிஷ் தரகமணில இருந்து வந்த மாதிரியாக அதை எடுத்துட்டு போய் நெதர்லாந்துல ஒரு லைப்ரரிக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலா இப்ப ஆனைமங்கலம் செப்பேடு அந்த லைடல் அப்படின்ற அந்த லைடர்ல தான் அந்த காப்பர் பிளேட் வந்து பாதுகாப்பு. அந்த காப்பர் பிளேட்டு இப்ப திருப்பி நம்முடைய பிரதமரால் இந்தியாவுக்கு டெல்லியில இருக்கு. அது நம்ம சென்னைக்கு வரப்போகுது. எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாடல் பார்த்தோம்னா இங்க கூட மெட்ராஸ் மியூசியம் நம்ம மியூசியத்துல அதனுடைய டூப்ளிகேட் காப்பர் பிளேட் இன்னும் வச்சிருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்கள் தரக்கூடிய இந்த நிதிக்கு நீங்க தரக்கூடிய உங்கள் பெயர் 1000 வருஷம் எப்பயோ நீங்க வந்துட்டு பாருங்க. அதே போல இந்த நிதியை கொடுத்த ஒவ்வொருவருடைய பெயரும் சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும்